ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கிண்ணி கோழி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயை நம்ம வந்து ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய்யும் வந்து நம்ம உள்ளே ஊற்றிடலாம். கிண்ணி கோழி பிரியாணி, கிண்ணி கோழியாக பிரியாணி போட்டாச்சு. நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஆமாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பொருளாக இப்போ சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, இன்னும் சில பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன். இன்னும் சில பொருட்கள்னா என்னென்னு சொல்லு. ஏலக்காய், ஸ்டார் பூ, அவ்வளோதான். எண்ணெயில் வந்து உள்ளே போட்டுடலாம். எண்ணெய் லைட்டாக இதாகிடுச்சு. நல்லா வாசம் வருது. நெய் வாசனை வருது தானே. நிறைய பேர் என்னடா அடுப்பு எரியலைன்னு பார்ப்பீங்க. இது எலக்ட்ரிக் குக்கரு, அதனால் வெளியில் வச்சே சமைச்சாச்சு. இது கூட ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை, 2 பெரிய வெங்காயம். நீங்கள் புதினா இருந்தால் புதினா கூட போட்டுக்கோங்க. நான் வந்து என்கிட்ட மல்லித்தலை மட்டும்தான் வச்சு புதினா இல்லை, அதனால் நான் புதினா சேர்த்துக்கல. நெக்ஸ்ட்டு வந்து கிண்ணி கோழி 65 போட்டாச்சு, ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிண்ணி கோழி பிரியாணி. நெக்ஸ்ட்டு வந்து கிண்ணி கோழி கிரேவி. 3மே 2 கிண்ணி கோழி இருந்துச்சு, 2டைம் போட்டு 3ம் செஞ்சாச்சு. இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் கிண்ணி கோழி பிரியாணி செய்யுங்க, டேஸ்ட்டாக வரும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம சிக்கன் இது பண்ணுற மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான், நாட்டுக்கோழி மாதிரி. யாரவன் பொக்டி வேணா, இதெல்லாம் நல்லா வதங்கணுமா? நல்லா வதங்கணுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்க? பச்சை மிளகாய் போடணும்ல. 2 பச்சை மிளகாவை நான் சும்மா கீரி சேர்த்துக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு காரம் இல்லாமல் லைட்டாக தான் செய்கிறேன். ஏன்னா தார்லிஷ் வந்து பிரியாணி செஞ்சு வச்சோன்னே சுட சுட வந்து சாப்பிடுவான். இது ஸ்கூல்லேருந்து இப்போ 4 மணிக்கு வந்துடுவான். மணி பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி ஆயிடுச்சு. சமைச்சிட்டு அவனை கூப்பிட போக கரெக்டாக இருக்கும். என்ன தியாவும் சாப்பிடல? என்ன சாப்பிட்டா இங்கே பார்த்து சொல்லு. ஸ்கூலில் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? ஸ்கூலில் என்ன கொடுத்தாங்க? பால்வாடி சோறு. பால்வாடி சோறு என்ன கொடுத்தாங்க? முட்டை சோறு. முட்டை, அப்புறம் பருப்பு சோறு. சரி, ஓகே. இது வதங்கட்டும் நல்லா. ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வேணுமா? நல்லா கிளறி விடணும். அதுக்குள்ளே நம்ம வந்து உப்பு சேர்த்தலாம். உப்பு சேர்த்தா தான் நல்லா வந்து. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உட்காந்த இடத்துலையே அப்படியே அசையாமல் அப்படியே சமைச்சிக்கிட்டே இருக்கலாம். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா மட்டும் போதும். என்ன வெங்காயம் கண்டுபிடிச்சிட்டாரு. இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கணும். இப்போவே சேர்க்கணுமா அப்புறமா? இது வந்து ஜப்பார் பாய் பிரியாணிங்க. அவர் வீடியோ பார்த்து தான் வான்கோழி பிரியாணி செய்கிறோம். ஆனால் அவர் நிறையா பேருக்கு செஞ்சார். தயிர் வந்து 2 ஸ்பூன். அவர் எப்பயுமே நிறைய தான் செய்வார். நம்ம வீட்டில் கால் கம்மியாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் தான் செய்வோம். இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விடணுமா வதங்கணுமா? வதங்கணும். இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் செய்கிறோம், 2-3 பேருக்கு தான். அதனால சும்மா டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு மட்டும் தான் செய்யணும். எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு செய்யலை. அப்படி தானே? காலையிலேயே ஒயிட் ரைஸ் எங்கள் வீட்டில் வடிச்சாச்சு, சோறு வடிச்சாச்சு. அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமனை வந்து புளிஞ்சிடலாம். இது நீ அப்போ முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா முதல்ல கிரேவி வைக்க சொல்லியிருப்பேன்ல. நாளைக்கு அப்போ சாயங்காலம் அப்புறமா பிரியாணி ஆக்கியிருந்துருக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி வந்து இருக்குது, அதை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கறி, கிண்ணி கோழி கறி. கிண்ணி கோழி கறியை வந்து லெக் பீஸ் ஒவ்வொன்றா உள்ள வந்து டேஸ்ட்டா? இது அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கு. 4 கால் லெக் பீஸையும் உள்ள போட்டேன். நல்லா இருக்கு. நம்ம நாட்டுக்கோழியை விட கொஞ்சம் டேஸ்ட்டு. அது நாட்டுக்கோழி இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். இது பிராய்லர் கோழி, அது வேஸ்ட்டு. இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மசாலா ரொம்ப கம்மியாக போட்டிருக்க போல இருக்குது. கறி நிறையா இருக்குது. கரெக்டாக இருக்குது.
எதனா வேகணுமா? இப்போ நம்ம தண்ணியை ஊற்ற போகிறோம். தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட போகிறோம். அதான் வேகணுமான்னு கேட்டேன். ஊஹுன்னா வேகணும்னா என்ன, தண்ணி ஊற்றணும்னா என்ன, தண்ணி ஊற்றினா தானே வேகும். கொதி வந்தது தான் இது. இப்போ நல்லா கொதி வரணும். ஆமாம், அவ்வளோதான். உட்காந்த இடத்துல பிரியாணி செஞ்சாச்சு. நான் உட்காந்துருந்தா பிரியாணி செஞ்சு வந்துருமான்னு கேட்குறேன். செஞ்ச இடத்துல செஞ்சாதான் வரும். சரி, ஓகே, கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய ஃபைனல் வந்து வந்துருச்சு. நல்லா தலை வென்று கொதிக்கிறது. இப்போ கொதிக்கையில் நம்மளுடைய ரைஸ் வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண அப்பயே வந்து நம்ம வந்து ஊற வச்சிட்டோம். நல்லா வந்து அரிசி வந்து ஊறிடுச்சு. நாங்கள் பிரியாணி அரிசிலாம் போடல, நாங்கள் சாப்பிட்ற பொன்னி அரிசியை தான். மணச்சநல்லூர் பொன்னி. மணச்சநல்லூர்லேயே 3 வகையான அரிசி இருக்குது. கொஞ்சம் குண்டாக இருக்கும், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும், கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நாங்கள் நார்மலாக இருக்கிற அரிசி தான் எடுத்திருக்கோம். எத்தனை விசில் வரணும்? விசில்லாம் வர வேண்டியதில்லை. விசில்லாம் வர வேண்டியதில்லை. மூடியை போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுப்பு ஆஃப் ஆனோன்னா திறந்து பார்க்க வேண்டியதான். அவ்வளோதான். நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடியாகும். நம்மளோட வேலை என்னன்னா, தாளிச்சு விட்டு அரிசி போட்டு கறி போட்டு கரெக்டான லெவலான அந்த கறிக்கும் அந்த அரிசிக்கும் தேவையான தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வச்சு எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கு பாரு அரிசி தின்னதோட. இப்போ நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வர முடியும். அது வந்து பிரியாணி வந்து சூப்பராக ரெடி இருக்கு. இப்போ நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னா, தர்னிஷை கூட பாரு வந்து பார்க்கும்போது பிரியாணி ரெடியாக இருக்கும். அதுவே ஆஃப் ஆகிடும். நம்ம வந்து ஆஃப் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம அரிசியெல்லாம் சுத்தமாக அரிச்சு உள்ளே போட்டிருக்கோம். ஒரு லேசாக ஒரு கிண்டி விட்டுருவோம். தர்னிஷை கூப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போயே நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நான் வந்து பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம மூடியை போட்டு விடலாம். போட்டாச்சு. இதுக்கிடையில கரண்ட் போயிட்டு வந்துருச்சு. வந்தோடனே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தர்னிஷை கூப்பிட்டு வர போகிறோம். பிரியாணி ரெடியாக இருக்கும். ஓகே, வாங்க. ஓகே, நம்ம போய் தர்னிஷா ரெஸ்டாரண்ட். தர்னிஷ் வந்துட்டான். பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து நம்மளோட பிரியாணி வந்து நல்லா உதிரியாக ரெடி ஆயாச்சு. இது எப்படி வெந்துச்சுன்னு பார்க்கணும்னா, கறியில் வந்து புட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நல்லா பூ மாதிரி வந்துருச்சு. நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. இப்போ எங்களுடைய சாப்பிட்ற டைம். ஓகே, நாங்கள் பிரியாணி செஞ்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கிண்ணி கோழி பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லுங்கள். பாய்.